வழக்கம் போல அதே தப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கேன். என்னன்னா, இந்த மெட்டீரியல் வாங்கும்போது சைஸ் பிரச்சனை இருக்கு தெரியுமா? அது நான் ஒரு சில நேரம் சொதப்பிருவேன். ஸோ வந்துட்டு அவங்கலாம் கரெக்ட் சைஸ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் தான் வந்துட்டு ஒரு ஆர்வ கோளாறுல பார்க்காம டிசைன் மட்டும் பார்த்துட்டு வாங்கிருவேன். ஸோ இப்போ என்னன்னா, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸு ரைட் சைடு ஒண்ணு காமிச்சேன் தெரியுமா? அந்த சைஸ் தான். ஆனா வந்திருக்கிறது பாருங்க இந்த சைஸு. இப்போ என்னன்னா, இத நான் வச்சு ஒரு நெக் பீஸ், சோக்கர் செட் மாரி தான் பண்ணலான்னு நெனச்சு வாங்குனேன். ஆனா இப்போ இந்த சின்ன பீஸ் வச்சு பண்ணலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு 12 பீஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வேறு டிசைன் பண்ணி பார்க்கலாமா, குவாலிட்டி வேறு செக் பண்ணணும். ஸோ அதனால் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த 3 இதையும் வந்துட்டு ஒயர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். நியூவாக இப்போ தான் வந்து கேஜ் ஒயர் ஆன்டி டென்னிஷில் வாங்கியிருந்தேன். சரி ஓகே, அதோட குவாலிட்டியும் பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒயரில் 3 ஸ்டோனையும் மாட்டி விட்டு 2 எண்டிங்கில் ஜம்பிங்கை மாட்டி விட்டு அந்த பியல் செயின் எடுத்து 2 சைடும் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்டிங்கில் கட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் இந்த சைடு, லாப்ஸ்டர் இந்த சைடு வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிசைன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதை போட்டு பார்த்து குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும்.